வணக்கம். பார்த்தீங்கன்னா, அ நாய் ஜோக்க பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. 4 ஊசி போட்டிருக்கேன் நானு. ஏன்னு கேளுங்க. ஒண்ணுமே செய்யல. நாங்க பேசாம நானும் என் பிள்ளைகளும் ஒரு வீடு காலி பண்றோம். அப்ப நடந்து வந்துகிட்டுருக்கோம். வர்றப்ப பார்த்தா, அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு தடவ எனக்கு கனவு வந்துச்சு. நாய் கடிக்கிற மாரி. எங்க வீட்டுக்காரர் சொன்னேன், "ஏங்க நாய் கடிக்கிற மாரி கனவு வந்துச்சு." அப்ப போய் பைரவருக்கு விளக்கு போட்டுனாரு. நானும் சரின்னு போய் சாமிய கும்பிட்டேன். நம்மள கடிக்காதுன்னு நெனச்சேன். ஆனா அந்த கனவு பலிச்சிருச்சுங்க. நடந்து வந்துகிட்டு இருக்கோம். என் பசங்களும் நாங்களும் பாத்திரமெல்லாம் என் வண்டியில ஏத்திட்டு, பாய் படுக்க மட்டும் சுத்தமா இருக்குன்னு சைக்கிள்ல வச்சுட்டு, அப்போல்லாம் சைக்கிள் தான் உங்களுக்கு. பசங்க சின்ன பசங்க தான் அப்ப. சைக்கிள்ல வச்சுட்டு பேசிக்கிட்டே வர்றோம். ஒரு 4, 5 நாய்க விளாண்டுக்கிட்டு இருந்ததுல, ஒரு நாய் என்னைய வந்து கருப்பு நாய் கடிச்ச மாரி கனவு கண்டேன். ஆனா பார்த்தீங்கன்னா, செவல நாய். வேகமா வந்து அப்படியே கவ்விருச்சு தொடைய. கவ்வுனா நானு போங்கிறேன் நான் என் பிள்ளை. "ஏம்மா கடிக்குது, நீங்க போங்கிறீங்க" அப்படின்னு கல்ல தூக்கி அடிக்க போயிட்டேன் பெரிய பையன். அடிக்கவே ஓடிடுச்சு. ஆனா கடிச்சிருச்சு. என்ன பண்ணேன், வீட்ல வந்து நல்லா சோப் போட்டு கழுவி வெங்காயத்த எடுத்து வச்சு, அந்த வைத்தியம் பண்ணணும்ல, நல்லா அந்த இடத்த கழுவிட்டு வச்சேங்க. வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு சரியா போயிரும், சரியா போயிரும்ன்ட்டு விட்டுட்டேன். செவன்னு ஆயிடுச்சு. அப்போ வந்து அது கிருமி அட்டாக் ஆயிரும்லன்ட்டு ஆஸ்பத்திரிக்கு போனா திட்டுறாங்க. 2 நாள் கழிச்சு தான் போறேன் ஆஸ்பத்திரிக்கு. "ஏம்மா அப்படிலாம் இருக்கக்கூடாது. கடிச்சுச்சுன்னா ஊசி உடனே போடணும்" அப்படின்னாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஊசி போட்டேங்க. ஒரு ஊசி போட்டுட்டு அடுத்த நாள் பூச்சி வருது. அடுத்த நாள் வந்து ஊசி போட சொல்றாங்க காலையில. நான் என்ன பண்ணேன், பூச்சி வருது கோயிலுக்கு போணுமே. கோயில் முக்கியமா? ஊசி முக்கியமா? அப்படின்ட்டு கோயிலுக்கு போனா, கோயிலுக்கு போயிட்டு சாயந்தரமா ஊசி போட போனா, அந்த நர்ஸ் என்னைய திட்டுது. "நாளைக்கு ஊசி போடலைன்னா எஃபெக்ட் ஆகி நீ நாய் மாரி குலைப்பீங்க. நீங்க எப்படி ஊசி போடாம இருக்கலாம்?" அப்படின்னா என் பையனுக்கு கோவமா வருது. "வாம்மா பிரைவேட்ல கூட போய் போட்டுக்கலான்னு." அந்த ஊசி பெரிய ஆஸ்பத்திரியில தான் கிடைக்கும். நர்ஸு திட்டுனா என்ன? நம்ம மேல தானே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இன்னொரு ஊசி போட்டேங்க. இன்னொரு தடவை என்னன்னா, பாவம் சாப்பாடு வச்சேன். இருந்தாலும் இன்னமும் சாப்பாடு வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நாய்களுக்கு. இப்படி தட்டிக்கிட்டே வந்துச்சு. தள்ளிக்கிட்டே வரும்போது இப்படி தள்ளி விட்டேங்க. அது கருப்பு நாய். தள்ளுனோனே அந்த நாய் என்ன பண்ணுச்சு, பவ்வுன்னு அப்படியே கையில இந்த கட்டை விரல்கிட்ட கவ்விருச்சு. காயம் படல, லேஸ் கீறல் தான். ஆனா அதுக்கும் போய் 2 ஊசி போட்டிருக்கேன். 4 ஊசி போட்டேன். தொப்புள்ளலாம் போட மாட்டாங்க இப்பல்லாம். கையில தான் போடுறாங்க. புரியுங்களா? ஒண்ணும் பயப்படாதீங்க. அப்புறம் என்ன செய்ய? வாயில்லா ஜீவே. அழுகுது. நீ சாப்பாடு நான் தரமாட்டேன்" அப்படின்னு சொல்றேன். இந்த வீட்ல வளர்த்த நாய் பக்கத்து வீட்ல. கையெடுத்து கும்பிட்டு அழுகுது அப்படியே. பாவமா இருந்துச்சு. அப்புறம் இருக்கிற வரைக்கும் அதுக்கு சாப்பாடு நாங்க குடுக்க தான் செஞ்சோம். இன்னமும் டெய்லி ரெகுலரா நாய்களுக்கு நான் சாப்பாடு வச்சுட்டு தான் இருக்கேன். ஓகேவா? அது பிள்ளைன்னா விட்டுருவோமா? அதே மாரி தான். புரியுதுங்களா? நன்றி.